பெர்ஃபெக்ட். நம்ம ஏற்கனவே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பிரசன்ட் கண்டினியூஸும் பார்த்துட்டோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பார்த்துட்டோம். சோ 3 டென்ஸ் பார்த்திருக்கோம். பிளஸ் நம்ம V1 V2 V3 எப்படி ஃபார்ம் பண்ணுங்கறதை ரீசெண்டா பார்த்திருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்காம டைரக்டா இங்க வந்தீங்கன்னா அது யூஸ்லெஸ்ங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இங்க வாங்க. சோ இப்போ நம்ம வீடியோல இன்னைக்கு நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது தேர்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸோட தேர்ட் டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் அது கனெக்ட் பண்ற ஒரு டென்ஸ் தான் வந்துட்டு நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்னன்னு நான் டீடைலா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ்ல பார்த்தோம் ஃபார்மேட் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாஸ் ஆர் ஹேவ். ஹாஸ் எங்க ஹேவ் எங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க. சப்ஜெக்ட் கூட ஹாஸ் ஆர் ஹேவ் ஆட் ஆகி V3 வரும். இது நம்ம அன்னைக்கு பார்க்கல, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப V3 வரும் அப்படிங்கிறப்ப நம்ம V1 V2 V3 பார்த்தோம் இல்லைங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் அங்கேயே சொன்னேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துக்கும் வரும். அதனால சப்ஜெக்ட் அது கூட ஹாஸ் ஆர் ஹேவ் பிளஸ் V3. ஹாஸ் ஆர் ஹேவ்ங்கிறது ஹெல்பிங் வெர்ப், V3 வரும் நம்மளுக்கு வெர்ப்ல. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு பாப்போம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு டென்ஸ் தான் நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கனெக்ட் பண்ணும் அப்படிங்கறது தான் நம்மளுக்கு வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். புரியலன்னு எனக்கு தெரியும், பட் வாங்க நான் சொல்றேன். இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் பாஸ்டா நடந்திருக்கு. அதாவது ஏற்கனவே அது நடந்துருச்சு, ஆனா அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்ப பிரசன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபன்காக சொல்றேன். நம்ம ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எழுதாம போறோம்னு வைங்களேன், ஹோம்ஒர்க் எழுதல அப்படிங்கறது அது பாஸ்ட். ஆனா நம்ம டீச்சர் நம்மள அடிக்க போறாங்க, பனிஷ் பண்ண போறாங்கிறது பிரசன்ட். நம்ம எழுதாதனால நம்ம அடி வாங்குறோம். அது பாஸ்டையும் பிரசன்டையும் கனெக்ட் பண்ணுது. சோ பாஸ்ட்ல செஞ்ச ஒரு ஆக்ஷன், நம்ம எழுதாம போன ஒரு விஷயம் நம்மள பிரசன்ட்ல ரிசல்ட் நம்மள அடி வாங்க வைக்குது. சோ இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட்ல இறந்த காலம் நடந்த ஒரு செயல் அங்கேயே அது நடந்துருச்சு, நடந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த செயலோட தாக்கம் நம்மளுக்கு இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அதுதான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி இது வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஆக்ஷன் எப்ப வேணா நடந்திருக்கலாம், இப்ப இருக்க ரிசல்ட் ஓரியன்ட் மட்டும்தான். அது நீ முன்னாடி நேத்து நடந்துக்கோ, முந்தின நாள் நடந்துச்சு, முந்தின மாசம் நடந்துச்சு, போன வருஷம் நடந்துச்சு, எதுவுமே நம்மளுக்கு கவலை கிடையாது. எப்ப வேணா நடந்துட்டு போ. ஆனா ரிசல்ட் என்ன அப்படிங்கறது மட்டும்தான் நம்மளோட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அடுத்தது டைம் ஸ்பெசிபிக்கா இல்ல. அதாவது அதேதான் இப்ப நான் சொன்னதே தான், எங்க வேணா நடந்துக்கோ, எப்ப வேணா நடந்துக்கோ, ஆனா ரிசல்ட் என்ன, இப்பத்த ரிசல்ட் என்ன, அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்க. இப்ப இது எல்லாமே கலந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. I missed my purse. இப்ப I missed my purse என்ன has உள்ள have உள்ள அப்படிங்கிறீங்களா? கரெக்ட். இங்க has உள்ள have உள்ள. அப்ப இது என்ன டென்ஸ்? எப்படி கண்டுபிடிப்போம்? டைம் எதுவுமே இங்க மென்ஷன் ஆகல. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கரெக்ட், வெர்போட டென்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். சோ வெர்ப்ங்கிறது மிஸ், இங்க ed ஆட் ஆகி வந்திருக்கு. சோ வெர்ப்ங்கிறது V2 இருக்கு. அப்படிங்கிறப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் ஏன் உங்களுக்கு நேத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் இன்னைக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா சொல்றாங்கிறது இப்ப உங்களுக்கு புரியும். சொல்றேன் கேளுங்க. I missed my purse. சோ missedங்கிறது V2. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ இதோட மீனிங் என்ன? என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, நான் என் பர்ஸ் தொலைச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, என் பர்ஸ் தொலைச்சாச்சு. ஆனா இப்ப நான் எழுதுறது பாருங்க, I have missed my purse. இப்ப என்னன்னா have வந்திருக்கு, missed V3. இப்போ have plus V3ங்கிறப்ப present perfect tense. ஓகேங்களா? கரெக்டா? இப்ப I have missed my purse. I missed my purse. ரெண்டு ஒண்ணு தானே, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட். இந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு எங்க எதை யூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம்.
அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக நான் இது ரெண்டையும் உங்களுக்கு கம்பேரிஷனுக்கு எடுத்திருக்கேன். சோ ஐ மிஸ்ட் மை பர்ஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். நான் என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அவ்வளவுதான். நம்மளுக்கு அதோட சென்டென்ஸ் அதுக்கப்புறம் வர்றது எதுவுமே இல்லை. தொலைச்சிட்டேன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதே ஐ ஹாவ் மிஸ்ட் மை பர்ஸ் அப்படின்னா நான் அப்ப தொலைச்சிட்டேன், எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல. பர்ஸ் தொலைஞ்சதுதான், திருப்பி எனக்கு கிடைக்கவே இல்லை. சோ அப்ப தொலைஞ்சது நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் இல்லைங்களா, இப்ப வரைக்கும் என்கிட்ட பர்ஸ் கிடைக்கல. அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட்ல தொலைச்சிட்டேன், பிரசன்ட்ல என்ன, இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல, தொலைஞ்சதே போச்சு. இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இதே ஐ மிஸ்ட் மை பர்ஸ் வச்சுக்கோங்களேன், இதுல என் பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், அது கிடைச்சிருக்கலாம் கிடைக்காம போயிருக்கலாம், உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. அது திருப்பி இப்ப நான் வந்து முந்தா நேத்து தொலைஞ்சது, நேத்து கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு முந்தா நேத்து தொலைஞ்சது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஐ மிஸ்ட் மை பர்ஸ். உங்களுக்கான மொத்த போக்கஸ் ரிசல்ட்ங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியாது, நான் சொல்றது மட்டும்தான். இப்ப நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா, நான் காமிக்கணும்னு நினைக்கிற பக்கத்தை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க, அதே மாதிரிதான். சோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நான் சொல்றப்ப நான் எதை சொல்றேன், முந்தா நேத்து நான் தொலைஞ்சு போன பர்ஸ பத்தி சொல்றேன். அப்ப அது முந்தா நேத்து தொலைஞ்சது, திருப்பி எனக்கு அது நேத்து கிடைச்சிருக்கலாம், இன்னைக்கு காலையில கிடைச்சிருக்கலாம், முந்தா நேத்தே கிடைச்சிருக்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல. அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது அங்க நடந்தது அங்க முடிஞ்சது. ஆனா ஐ ஹாவ் மிஸ்ட் மை பர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப முந்தா நேத்து தொலைஞ்சது, இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கல. தொலைஞ்சிருச்சு, இப்போ என் கையில பர்ஸ் இல்ல, அது ரிசல்ட். தொலைஞ்சது ஆக்ஷன், இப்ப இல்லங்கிறது ரிசல்ட். சோ பாஸ்ட் முந்தா நேத்து தொலைஞ்சது, இங்க முந்தா நேத்து இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அதனால சொல்றேன். சோ பர்ஸ் தொலைஞ்சது. பிரசன்ட்ல என்ன, இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல. சோ கனெக்ஷன், அப்ப தொலைஞ்சதுனால இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாஸ்ட் ஆக்ஷன் பிரசன்ட் ரிசல்ட், அதேதான். அப்ப தொலைஞ்சது, இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல. இது அப்ப தொலைஞ்சது, இப்ப வரைக்கும் கிடைக்கல, அப்ப தொலைஞ்சது இப்பவும் என்கிட்ட இல்ல. இது ஒண்ணு. பாஸ்ட் ஆக்ஷன் பிரசன்ட் ரிசல்ட்ங்கிறப்ப அப்ப தொலைஞ்சதுனால இப்ப என்கிட்ட இல்ல, இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கல, இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல. ஓகேங்களா? சோ பாஸ்ட் ஆக்ஷன் பிரசன்ட் ரிசல்ட். அதே நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட் ஒன்லி. சோ இப்ப என்ன, இதுல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம், இப்ப என்கிட்ட பர்ஸ் இல்ல, அதுதான் ரிசல்ட். அப்ப தொலைஞ்சு போச்சு, என்கிட்ட பர்ஸ் இல்ல, அதுதான் ரிசல்ட். அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்காக தான் நான் ஹேவ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன் ஹேவ் மென்ஷன் பண்ணிருக்கேன், அப்ப தொலைஞ்சது இப்ப வரைக்கும் கிடைக்கல, இப்ப வரைக்கும் அப்படிங்கறது நான் ரிசல்ட் சொல்லணுங்கிறதுக்காக நான் ஹேவ் மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க ஐங்கறனால ஹேவ் வந்திருக்கு. ஷியா ஹியா இட்டா வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அது உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்பிங் வெர்ப்ஸ்ல நம்ம கிளாஸ்ல பாத்துருக்கோம். மறுபடியும் டவுட் இருந்தா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ போய் பாத்துட்டு வாங்க. சோ உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அதே மாதிரி நோ டைம் ஸ்பெசிபிக், அதாவது நான் எப்ப தொலைச்சேன், எங்க தொலைச்சேன், எப்படி தொலைச்சேங்கிறதுல இங்க நமக்கு மேட்டரே இல்ல. சோ நம்ம நோ டைம் ஸ்பெசிபிக்ங்கிறப்போ எப்ப தொலைச்சேங்கிறது இங்க விஷயம் கிடையாது. தொலைஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் கிடைக்கல, அவ்வளவுதான். நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல உங்களுக்கு, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, இந்த மாதிரி எதையுமே நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா எனக்கு போக்கஸ்ங்கிறது எப்ப தொலைஞ்சதுங்கிறது போக்கஸே கிடையாது. இப்ப என்ன, இப்ப அதனால இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இதுதான் பேஸ். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல வரதுன்னா உங்களால இன்டர்லிங்க் பண்ணிக்க முடியும். புரியுது இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, சோ பாஸ்ட் ஆக்ஷன் தான் இப்ப பிரசன்ட்லயும் அது ட்ரூ, அதாவது பிரசன்ட்லயுமே அது உண்மை. பாஸ்ட்ல நடந்த ஒரு செயல் ஆனா இப்ப வரைக்கும் அது உண்மைதான் அப்படிங்கறதும் நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். அதாவது உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து வா இந்த படத்துக்கு போலாம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஏற்கனவே நீங்க அந்த படம் பாத்துட்டீங்க. அப்ப என்ன சொல்றீங்க, வேணாம் மச்சான் நான் ஏற்கனவே அந்த படம் பாத்துட்டேன் வரலடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேதான், நம்ம பாத்துட்டோம், ஏற்கனவே அந்த படம் பாத்துட்டோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சோ இப்ப ஏற்கனவே நம்ம அந்த படத்தை பாத்துட்டோம், அதனால இப்ப நம்ம போக முடியல இந்த படத்துக்கு. ஏன் நம்ம போல, ஏற்கனவே பாத்துட்டோம், மறுபடியும் ஏன் பாக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வரலன்னு சொல்றோம். அது ரிசல்ட். சோ ஏற்கனவே பாத்துட்டேன் அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்த டைம்லயும் அந்த மூவி நான் பார்த்தேங்கிறது உண்மை, படம் பார்த்தது. இப்ப நான் வரலன்னு சொல்றப்பயும் நான் ஏன் வரலன்னு சொல்றேன், அந்த படம் அப்பயே பாத்துட்டேன், அப்ப இப்பயும் அது உண்மைதான், அந்த படத்தை நான் பாத்துட்டேன், அதனால நான் வரல. சோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் பிரசன்ட்லயும் அது உண்மை, அதோட ரிசல்ட் இப்ப எனக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப இதுதான் வந்துட்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்ப I have seen the movie. Have helping verb, have வந்திருக்கு, have தான் வரணும் இல்லைங்களா, வந்திருக்கு. Seen, V3, see, saw, seen.
V1 V2 V3. ஓகேங்களா? சோ இந்த படம்ங்கிறது நான் பாஸ்ட் செஞ்ச விஷயம், பிரசன்ட்லயுமே எனக்கு இது ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டென்ஸ்லயும் இப்ப நம்ம எந்த டைம்ல பாக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல முடிஞ்சிடுச்சு, ஓவர் அண்ட் ட்ரூ இன் present also. இப்ப நான் சொன்னேன்னா சேம் எக்ஸாம்பிள். சோ பாஸ்ட்ல ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இப்ப பிரசன்ட்லயும் அது நிஜம்தான். நான் படம் பார்த்தது பாஸ்ட், ஆனா இப்ப வரைக்கும் நான் அந்த படம் பார்த்துட்டேன். படம் பார்த்தேங்கிறது அது உண்மை அப்படிங்கிறப்ப பாஸ்ட முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை நான் பாஸ்ட்ல பார்த்துட்டேன், இப்பயும் அது உண்மைதான், நான் படம் பார்த்தேங்கிறது உண்மை. சோ finished past அப்படிங்கிறப்ப present perfect tense வரும். ஓகேங்களா? அதே unfinished pastம் நம்மளுக்கு present perfectல தான் வரும். unfinished past அப்படிங்கிறப்ப பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அது நடக்குது அப்படிங்கறது தான் வந்து unfinished past அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அது நடக்குது. இதுக்கு they have known each other for 2 years. இப்ப unfinished past அப்படிங்கிறப்ப எனக்கு பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிடுச்சு, இப்ப வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு நோன் அப்படிங்கிறப்ப தெரியும், ஒருத்தங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒருத்தங்களை தெரியும். எப்ப இருந்து தெரியும்னா 2 வருஷத்துல இருந்து தெரியும். அப்படின்னா இப்பயும் அவங்களுக்கு தெரியும். எனக்கு 2 வருஷத்துல இருந்து ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப இப்பயும் எனக்கு அவ ஃப்ரெண்டு தான். சோ அப்ப ஆரம்பிச்சது இப்பயும் முடியல, இப்பயும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறப்பயும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் வரும். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ங்கிற வேர்ட் வரும்போதும் சின்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வரும்போதும் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆனாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் இது கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்மளுக்கு எங்க ஃபார் வரணும் எங்க சின்ஸ் வரணும்னு ஒரு குழப்பம் இருக்குங்க. ஃபார் வந்தாலும் சின்ஸ் வந்தாலும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஃபார் எங்க யூஸ் பண்றோம், சின்ஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நம்மளுக்கு டவுட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார். இப்ப இத நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயுமே இந்த டவுட் வராது. ஃபார், சின்ஸ், இது ரெண்டுமே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும்ங்கறதா மீனிங். ஆனா நம்ம யூஸ் பண்ற எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ங்கிறப்ப ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்றோம். அதாவது 2 வருஷம், 1 மாசம், 3 வருஷம், 1 வாரம், இந்த மாதிரி ஒரு பீரியட் நம்ம சொல்றப்ப ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே சின்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சொல்றீங்க. எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம சொல்றப்ப சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு since 2019, since 2000, since 1994, இந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட சொல்றப்ப சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு பீரியட சொல்றப்ப நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். சோ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், they have known each other for 2 years அப்படின்னு எழுதியிருக்கேன். சோ இங்க 2 இயர்ஸ்ங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம், 2 வருஷங்கிறது ஒரு பீரியட், அதனால நான் ஃபார் யூஸ் பண்ணிருக்கேன். இதே நான் வந்துட்டு they have known each other since 2012 அப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். இங்க நான் ஃபார் 2012 எழுத முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ஸ்ங்கிறது பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு வரணும், ஃபார்ங்கிறது பீரியட் ஆஃப் டைம் தான். 2012ங்கிறது ஒரு பீரியட் கிடையாது, ஒரு பாயிண்ட். அதனால இங்க சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபாருக்கும் சின்ஸ்க்கும் டவுட் இல்லைங்களே. இன்னும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாருக்கு how long அப்படிங்கறது क्वेश्चनா வரும். சோ how long அப்படிங்கறப்ப எவ்ளோ நாளா, எவ்ளோ வருஷமா, எவ்ளோ நேரமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஃபார்னு சொல்லுவோம். எவ்ளோ வருஷமா தெரியும், 2 வருஷமா தெரியும். எவ்ளோ வருஷமா, 2 வருஷமா. எப்ப இருந்து, 2012ல இருந்து. எப்ப இருந்து எவ்ளோ, எப்போ இருந்து எவ்ளோ. ஓகேங்களா? சோ எவ்ளோ வருஷமா தெரியும், 2 வருஷமா தெரியும். எப்ப இருந்து தெரியும், 2012ல இருந்து தெரியும்.
ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃபார், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு சின்ஸ். ஆனா இது ரெண்டுமே நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் வரும், அது மாறாது. ஓகேங்களா? இது நான் சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்றப்ப உங்களுக்கு கிராமர் எரர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த நோன் அப்படிங்கிறப்ப நோ, நியூ, known, V1, V2, V3. So இங்க V3 வந்திருக்கு, V3 க்கு have வந்திருக்கு, present perfect. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா recent. So recentங்கிறப்ப just now. இதெல்லாம் நம்மளுக்கு recent. இப்ப உங்களை ஃப்ரெண்டு வராங்க, சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க, வா மச்சான் சாப்பிடலாம்னா, இப்பதான்டா சாப்பிட்டு முடிச்சேன். இப்ப யார் வீட்டுக்காவது போறோம் வைங்களேன், சாப்பிடுங்க டீ குடிங்கன்னா இப்பதாங்க சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்பதான், ஜஸ்ட் இப்பதாங்க. நம்ம வீட்டுல இருக்கோம், யாராவது வீட்டுக்கு வராங்க, இப்பதான் நான் அங்க பார்த்தேன் அப்படின்னு கேக்குறோம் இல்லைங்களா? இப்பதான், ஜஸ்ட், அது எல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? சோ அப்படி வரப்ப நம்ம ஐ have completed my dinner just now. எழுதலாம், இல்லைன்னா I have just completed my dinner just now. Just இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், இப்பதாங்க சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? have a V3 complete, completed, completed ரெகுலர் verb. ஓகே. அடுத்தது past repeat. அதாவது பாஸ்ட்ல ஒரு தடவை இல்லைங்க, அது நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது நம்ம பாஸ்ட்ல ரிப்பீட்டிவ், அதை நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுக்காக அது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு, இப்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பாஸ்ட்லயே ஒரு தடவைக்கு மேல நிறைய தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப பாஸ்ட் ரிப்பீட்டிவ். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஹியர் ஃபார் மெனி டைம்ஸ். அதாவது நான் அவனை நிறைய தடவை இங்க பாத்திருக்கேனே, அடிக்கடி அவன் இங்க வருவானே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். உங்க பையனா அவனை அடிக்கடி நான் பாத்திருக்கேன் கிரவுண்ட்ல அப்படின்னு நம்ம வீட்டுல போட்டு கொடுக்கறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்றது எல்லாமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அப்போ ஐ have stopped here for many years. many times இதெல்லாமே வரும். இங்க நான் எதுக்கு உங்களுக்கு for கொடுத்திருக்கேன்? period of time. many yearsங்கிறது period of time. ஓகேங்களா? I have stopped here for many years. have V3 stop, stopped, stopped. இங்க பாத்தீங்கன்னா C consonant, vowel, consonant. அதனால இந்த லாஸ்ட் லெட்டர் ஒரு தடவை வந்திருக்கு, அது கூட ed ஆட் ஆயிருக்கு. V3. ஓகேங்களா? have வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, no time expressions or unfinished time expressions. ஓகே. சோ இப்ப no time or unfinished time expressions அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தி அது சொல்லாது, இல்லைன்னா அந்த டைம்க்கு முடிவே இல்லாம இருக்கும். பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட டைம் பத்தி அது சொல்லாது. ஏன்னா பர்டிகுலர் டைமா குறிப்பிட்டு இப்ப பிரசன்ட்ல சொல்லிடுச்சுன்னா அது நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிடுவோம், பாஸ்ட்ல சொல்லிடுச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிடுவோம். சோ நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஒன்னு இருக்கணும் இல்லைங்களா, அதனாலதான். ஓகேங்களா? சோ இப்ப I have searched for my childhood friend all my life. இப்ப என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட நான் தேடிக்கிட்டே இருக்கேன். லைக் இதுக்கு முன்னாடி தேடினேன், இப்ப தேடுறேன், இதுக்கப்புறமா நான் தேடுவேன். ஏன்னா என்னோட லைஃப் எப்ப வரைக்கும் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அன்பினிஷ்டு டைம், என் லைஃப் எப்ப வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம பினிஷ்டா பர்டிகுலரா சொல்ல முடியாது. சோ ஐ ஹாவ் சர்ச் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஆல் மை லைஃப் அப்படிங்கிறப்ப I have searched for and searched my friend ரெண்டு ஒண்ணுதாங்க. அது நான் எங்க வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். So I have searched for my childhood friend all my life அப்படிங்கிறப்ப நான் என் லைஃப் பூராமே என் ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் பாஸ்ட்லயும் தேடினேன், பிரசன்ட்லயும் தேடுறேன். கரெக்டுங்களா? சோ இது ஒன்று.
அதே மாதிரி I have not watched the video this week. This week அப்படிங்கிறப்போ இன்னைக்கு this week அப்படின்னு நீங்க சொல்றப்ப அது சண்டேவா இருக்கலாம், மண்டேவா இருக்கலாம், டியூஸ்டேவா இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லைங்களா? சோ this weekங்கிறப்ப நீங்க பர்டிகுலரா எந்த டைம் நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. அப்படிங்கிறப்பையும் அது present perfectல வரும். இப்ப no time அப்படிங்கிறப்ப this week, unfinished time அப்படிங்கிறப்ப all my life. புரியுதுங்களா? பர்டிகுலரா சொல்லல அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு present perfect. நான் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ்லயே சொல்லிட்டு இருக்கனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கொடுத்தோம்னா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களாங்கிறதுக்காக கொடுத்திருக்கேன். சோ ஐ ஹாவ் வாட்ச்ட் த வீடியோ தான் நான் எழுதணும்னு நினைச்சேங்க. ஆனா எல்லாமே நம்ம பாசிட்டிவா பாத்துட்டு இருக்கோம். லைஃப்ல பாசிட்டிவ் மட்டுமே இருக்குங்களா? சோ நெகட்டிவ் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் சொல்றேன் ஐ ஹாவ் வாட்ச்ட். சோ நம்ம நெகட்டிவ் கொடுக்கறப்ப நாட் ஆட் பண்ணுவோம். நாட் எப்ப ஆட் பண்ணுவோம்னா ஹாவுக்கும் வாஷ்டுக்கும் நடுவுல, அதாவது ஹெல்பிங் வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவுல தான் நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப கொஸ்டின், அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்குங்க. எதனாலனா நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா நம்ம அடிக்கடி ஹாஸ், ஹேவ், ஹேட் யூஸ் பண்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் போகணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இன்டெப்தா சொல்லிட்டு இருக்கேன். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்போ கொஸ்டின், அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் நம்ம எப்படி பாக்குறது? அஃபர்மேட்டிவ், பாசிட்டிவ். இப்போ கொஸ்டின்ங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் இருந்து வருவோங்களா? ஐ, யூ, வி, தே. இதனால நம்மளுக்கு ப்ளூரல்ங்கறனால ஹேவ் வரும். இதுல ஐங்கிறது எக்ஸெப்ஷன், யூங்கிறது சிங்குலர்லயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். அதாவது நீ, நீங்க எல்லாமே வரும். ஆனா நம்ம அதை வந்து எக்ஸெப்ஷனா ப்ளூரல்ல மட்டும் பாக்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அதனால ஐ, யூ, வி, தே இதனாலுக்கும் ஹேவ் பிளஸ் V3. V3ங்கிறப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் அப்படின்னம்னா watched. அதே he, she, it third person singularக்கு has plus V3. I have watched, we have watched, she has watched, it has watched. அதே நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படிங்கிறப்ப have not V3. இங்க has not V3. ஓகேங்களா? இதுல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக பாக்கறதுனால நான் இதை வந்து நம்ம have not, has not சொன்னோம்னா நம்மளோட இங்கிலீஷ் அவ்வளோ வேல்யூ இருக்காதுங்க. சோ இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா have n apostrophe t, அதாவது இந்த ஓக்கு பதிலா apostrophe. நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல ஒன்னு பார்த்திருக்கோம் இந்த மாதிரி. அதே மாதிரி has n apostrophe t, இங்கேயும் ஓ இல்ல அதனால apostrophe. சோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா haven't, இது hasn't, haven't, hasn't. I haven't watched, she hasn't watched, haven't, hasn't. ஓகேங்களா? சோ இது அஃபர்மேட்டிவ், இது நெகட்டிவ். நீங்க இப்படிதான் சொல்லணும் நான் சொல்லலைங்க, பட் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும் நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்ப क्वेश्चनல பாத்தீங்கன்னா have, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் V3. have you watched, have they watched. அதேதான் சிங்குலருக்கு has it watched, has he watched. ஓகேங்களா? சோ have முன்னாடி வரும், சப்ஜெக்ட் வரும், V3 வரும். எப்படி பார்த்தோம்னா நீங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல did வந்துச்சு V2 போட்டோம் அப்படிங்கறது கன்ஃபியூஷன் நீங்க வரக்கூடாது. have வந்தாலே உங்களுக்கு V3 தான் வரும். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாலே உங்களுக்கு V3 தான். has இருக்கலாம், have இருக்கலாம், had கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாக்குறப்ப நமக்கு V3 தான் வரணும். ஓகேங்களா? have you watched, have you played. ஓகேங்களா? அதுதான் இங்க ஹாஸ்க்கும் வரும். சோ சிங்குலர் தேர்ட் பர்சன்ங்கறனால நம்ம வந்துட்டு ஹாஸ் யூஸ் பண்றோம். ப்ளூரல் பிளஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கு ஹேவ் யூஸ் பண்றோம். இது ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எங்கெங்க வரும்னு பார்த்துட்டோம், ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், क्वेश्चन ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சோ சிம்பிள் பாஸ்டையும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுக்காக தான் நான் வந்து நேத்தே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்த்துட்டு இன்னைக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கறேன். அது எதுக்காகனா இப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிள் பாஸ்டுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாக்குறோங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம ரெண்டுலயும் தெளிவா இருக்கணும்ங்கறதுக்காக நான் இந்த டேபிள் கொடுத்திருக்கேன். இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கறப்ப when, எப்போ, எப்போ. அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாத்தீங்கன்னா எப்போ இருந்து, எப்போ இருந்து, அதாவது எப்போதுல இருந்து, எவ்வளோ காலம்,
when did you see that? How long have you seen that? ஓகேங்களா, வித்தியாசம் புரியுதுங்களா? அடுத்தது specific time. I met her yesterday. ஸ்பெசிபிக்கா நான் நேத்து அவளை பார்த்தேன். ஓகேங்களா, I have met her. I have met her. நான் பார்த்தேன். எப்பயோ பார்த்தேன், நான் பார்த்தேன். ஓகேங்களா, அடுத்தது finished unfinished. நம்ம பார்த்தோம்ங்களா, I have searched all my life அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப டைம் ஃபினிஷ் ஆகாது. ஸோ ஃபினிஷ்டுங்கிறப்ப I searched it yesterday. ஃபினிஷ் ஆயிடுச்சு, நேத்தோட முடிஞ்சிருச்சு. அதே ட்ரூ இன் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அப்படிங்கிறப்ப I missed my purse. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ பாஸ்டா அது தொலைஞ்சுது, அது உண்மை. அதுக்கப்புறம் அது கிடைச்சதா கிடைக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இப்ப அது உண்மையா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா I have missed my purseங்கிறப்போ அப்ப தொலைஞ்சது இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப பாஸ்ட்லயும் அது ட்ரூ, இப்பயும் அது ட்ரூ. ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன், ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட். நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அதே வா சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படிங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இப்ப வா சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், நான் எதுக்கு சொல்றேன், எனக்கு பசிக்கல, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்றேன். சோ நான் ஏற்கனவே சாப்பிட்டதுனால இப்ப என்னால சாப்பிட முடியாது, அது ரிசல்ட். இங்க சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், அது ஆக்ஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இப்ப இது ரெண்டும் கம்பேர் பண்ணா இவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் மாத்திரம் சொல்றேன். அதாவது ட்ரிக் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஸ்பெல் பண்றது, நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கான ட்ரிக். எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல மொத்தமா உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷனுக்கு சொல்றேன். பிளஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம் தான். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, have பிளஸ் not அப்படிங்கிறப்ப haven't. சோ இது ஒண்ணு நம்ம ஸ்பெல் பண்றப்போ ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ haven't அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி she has அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம், எப்படி எழுதலாம் சொல்லலாங்கிறப்ப she is. so இந்த HA போய் ஃபர்ஸ்ட் F இருக்கு, சோ அதனால S வந்திருக்கு. she is isல is, she is, he is. ஓகேங்களா, சோ இட்டுக்கு ஜெனரலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஹீக்கும் ஷீக்கும் he is, she is அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இது எப்படி வரும்னா she isனு வரும், she hasனு வரும். ஆனா நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்கன்னா அடுத்து வர verb she isங்கிறப்ப நம்மளுக்கு she is goodன்னு வரலாம், she is watchingனு வரலாம். அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் வரும், பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் வரும். she has அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு V3 தான் வரும். அப்ப அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா, சோ லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா I haveங்கிறது எப்படி எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா I HA போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் V. இத நம்ம எப்படி சொல்லுவோம்னா இவ் சவுண்ட் வரணும். அதாவது I haveங்கிறது I've, you haveங்கிறது you've. சோ இவ்ங்கிறது நம்மளுக்கு வரணும். haveக்கு VE வருது இல்லைங்களா, அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா iv. அதே இங்க hasக்கு she's. ஓகேங்களா, அதே have notக்கு haven't. ஓகேங்களா, சோ இது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது. சோ நம்ம கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எரர். இதுல நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம அதிகபட்சமா பண்ற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப had நம்ம யூஸ் பண்ணிடுவோம். had நம்ம எங்க யூஸ் பண்றோம், இப்ப இருக்கிறது நம்ம பார்க்கவே இல்லை, ஹெல்பிங் வெர்ப்ல பாத்திருக்கோம். hadங்கிறது எங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா பரவாயில்ல, இப்ப வரைக்கும் நம்ம வந்து செப்பரேட்டா பாக்கல, நம்ம தனியா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாக்குறப்ப நம்ம இதை பார்க்கலாம். சோ had வரக்கூடாது, என்ன வரணும் நம்மளுக்கு have இல்லனா has வரணும், பிளஸ் V3 வரணும். have or has தான் வந்து present perfectக்கு வர வேண்டியது. ஓகேங்களா, அடுத்தது has or have நம்ம கரெக்டா எழுதிடுவோம். ஆனா verb என்ன பண்ணுவோம், V2 எழுதிடுவோம். V2 V3 ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலும் அது ஒன்னா வராதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஈட்டுக்கு ஏட்டுங்கிறது V2, ஈட்டன்ங்கிறது V3. நம்ம என்ன பண்ணுவோம், has or have, ஓகே பெர்ஃபெக்ட் டென்ஸா has இல்லனா have வரணும், பிரசன்ட் கரெக்ட் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். எழுதிட்டு
ஈட் சரி 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம். ஆனா 8ன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு அது V2 இருக்கும். நம்மளுக்கு present perfect tense அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு V3 வரணும். அப்ப என்ன ஆகும்? கிராமட்டிக்கல் எரர் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம்? eat, ate, eaten. சோ ஏதாவது நம்ம ஒரு verb கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி V1, V2, V3 எழுதி பாத்துக்கோங்க. இல்லைன்னா மனசுல சொல்லி பாத்துக்கோங்க. நமக்கு அது தப்பு இல்லைங்க, நம்ம கரெக்டா வரணும்னு நம்ம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பண்ண லேட்டரா உங்களுக்கு அதாவே பழகிரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் had வரக்கூடாது, has or have தான் வரணும். அதே மாதிரி has or have வரப்ப V3 தான் வரணும், V2 வரக்கூடாது. ஓகேங்களா? V3 தான் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடாதுங்க நம்ம எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? வேண்டாங்கிறத விட்டுருங்க, பேருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டைம், அதாவது yesterday அப்படின்னு நம்ம தெளிவா எழுதிருவோங்க. I have seen him yesterday அப்படின்னு எழுதிருவோம். I have seen எல்லாமே கரெக்டா இருக்கும். கடைசிக்கு பாத்தீங்கன்னா yesterday இருக்கும். yesterdayங்கிறது என்னதுங்க? ஒரு டைம் கரெக்டா ஸ்பெசிபிக்கா குறிக்குது. ஸ்பெசிபிக்கா குறிக்கிறப்ப நம்மளுக்கு அது எப்படிங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா வரும்? அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். அப்போ I have seen him அப்படின்னு எழுதின வரைக்கும் தப்பு, ஏன்னா yesterday கொடுத்துட்டோம். சோ டைம் மென்ஷன் பண்ணாம இருக்கணும். சோ டைம் மென்ஷனே வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், வேற டென்ஸா மாறிடும். ஓகேங்களா? அதாவது yesterday நான் பாஸ்ட்ல சொல்றதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருக்கும். நீங்க எந்த டைம் மென்ஷன் பண்றீங்களோ அது பொறுத்து நம்மளுக்கு பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மாறும். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது டைம் ஸ்பெசிபிக் கிடையாது. கடைசி தப்பு என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொனன்சியேஷன். இப்ப நான் உங்களுக்கு ட்ரிக்னு சொல்லிட்டு 3 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? haven't, I've, she's சொன்னேன் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு இது தெரியும். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்றப்போ I've அப்படின்னு சொல்லுவோம். I have seen வச்சுக்கோங்களேன், I've seen அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபாஸ்டா பேசுறப்போ இல்ல தெளிவா பேசுறதப்போ I've seen அப்படிங்கறது எப்படி கேட்கும்னா I seenனு கேட்கும். நம்ம இவ்ளோ கத்துக்கிட்டு கூட நம்ம சொல்றது ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு தப்பா கேட்டுருச்சுன்னு வைங்களேன், நம்ம சொல்றது அவங்க கவனிக்கல, இல்ல நம்ம ஏதாவது சொல்றப்ப மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன நினைப்பாங்கன்னா இது என்ன ஐ இருக்கு சடனா V3 வந்திருக்கு, இது என்ன டென்ஸ், எனக்கு கிராமரே தெரியல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ நம்ம சொல்றப்ப எதர் நம்ம ஐவ் அப்படின்னு சத்தமா மென்ஷன் பண்ணுங்க. இல்லையா நம்ம இந்தியால அவ்வளவு கிளியரா யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப டைரக்டா ஐ ஹாவ் சீன்னே சொல்லிடுங்க, தப்பு இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம எங்க யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு வர்த்தியா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல ஐவ், ஷீஸ், ஹீஸ், தேவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆனா நம்மளுக்கு வர்த் இல்ல, இந்த அளவுக்கு அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பேசுற இடத்துல ஐ ஹாவ் சீன், தே ஹாவ் சீன், ஷீ ஹாஸ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே சொல்லிடுங்க. ஏன்னா இந்தியால இன்னும் இந்த இவ், இஸ் இதெல்லாம் கரெக்டா ஸ்பெல் பண்றாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1%, 2%. நம்ம ஹை லெவல் பீப்புள்கிட்ட பேசுறப்போ, நம்ம அபிஷியலா பேசுறப்ப, நம்மளோட நாலேஜ காமிக்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஐவ் யூஸ் பண்ணுங்க. நார்மலா பேசுற இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நான் கரெக்டா தான் சொல்றேன், நான் அப்படியே பண்றேன், அவங்க என்ன ஆச்சரியமா பாப்பாங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் மறந்துடாதீங்க, ஐ ஹாவ் சீன்ங்கிறத நீங்க ஐவ் சீன் சொல்றப்ப ஐவ் வந்து தெளிவா கேட்கணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல்ஸ், அதாவது அந்த வேர்ட் ஃபார்ம் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம். சோ அது எங்கெங்க வரும்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி எங்கெங்க வராதுன்னு பார்த்திருக்கோம். பாஸ்ட் டென்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். பிளஸ் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நாளைக்கு நம்ம அடுத்த டென்ஸோட பார்க்கலாம். பட் இன்னைக்கு டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ங்கறதுனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு டென்ஸ் இது. அதனால நீங்க இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்க, பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் நம்ம அடுத்தடுத்து போற ஒவ்வொரு டென்ஸும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் லெவல் வரப்போ நம்மளோட பேசிக் எப்பயுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அதனால ஒரு வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு இது புரியலன்னா 2 தடவை பாருங்க, 3 தடவை பாருங்க, தப்பே இல்ல. பட் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் நீங்க தெளிவா பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோ ஒன்னும் இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.